ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சலுகை உண்டு. அதற்கான ஒரு வேத வசனம் என்னாகமம் 3:38. ஆசாரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். வாசஸ்தலத்துல பாருங்க இருக்கிறவங்க போறவங்க எல்லாருமே கொலை செய்யணும்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் ஒரு கோயிலுக்கு போகணும்னா தைரியமா போக முடியாது. எருசலேம் ஆலயத்துல பாருங்க, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அங்க பிரிவுகள் இருக்கிறது. பிரகாரம் அப்படி என்று பிரிவுகள் இருக்கிறது. அப்ப இதுக்குள்ள நேரா போயிட்டு கோயில மூலஸ்தானத்தை போய் கும்பிட முடியுமா? ஆண்டவரை தரிசிக்க முடியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுமான்னு சொன்னா அங்க பாருங்க, அவர் வாசஸ்தலத்துல போறவங்க கொலை செய்யணும்னு சொல்லி அதற்கான காவல்களை கூட போடணும்னு சொல்லி இந்த வேதவசனத்தை பாக்குறோம். அப்போ இன்னைக்கு பாருங்க, கடவுளை முகமுகமாய் சந்திக்க தேவன் நமக்கு சிலுவையின் மூலமாக நல்ல சலுகைகளை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனை தரிசிக்க விரும்புகிறோம்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி தெரியுங்களா? ஏன்னா இந்த உலகத்துல எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளலாம். காசு கொடுத்தா பாருங்க, வாங்கக்கூடாத பொருள்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன் நம்ம சரீரத்துல ஒரு அவயத்தை கூட பாருங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பணத்தை கொடுத்து வாங்குறாங்க. ஆனா கடவுள்கிட்ட பாருங்க, போய் பார்க்கறதும் பேசுறதும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்க. அந்த கிஃப்ட் பாருங்க, சிலுவையின் மூலமாக தான் நமக்கு அந்த சலுகை கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட சலுகைகளை அனுபவிக்க இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இன்னைக்கு நீங்களும் நானும் பாருங்க சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஸ்பீடா உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல நான் வாழணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். ஆனால் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை பாக்குறீங்களா? தேவன் எப்படி வாசம் செய்கிறார்? அவருடைய அழகான பாருங்க வெண்வஸ்திரத்தை பார்த்திருக்கீங்களா? அவருடைய முகத்தை, பிரகாசமான முகத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு நாள் எனக்கு அந்த ஸ்லாக்கி தேவன் கொடுத்தார் பாருங்க. உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தேவன் ஜெப நேரங்கள்ல அவர் பரலோக தரிசனங்களை எனக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் தெரியும், வேதாகமத்துல எழுதியிருக்கிற அத்தனையுமே உண்மையான காரியம். இது பாருங்க, வாழ்க்கையில ஜெப நேரங்கள்ல மாத்திரமல்ல, கடவுளோடு உறவு வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற இலவசமான ஈவு, சலுகை. இப்படிப்பட்ட சலுகையை பாருங்க நம்ம அனுபவிக்கணும். எதற்காக கொடுக்கிறார் தேவன்? நம்ம நல்லா இருக்கணும், அனுபவிக்கணும் என்பதற்காக தான் பாருங்க கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்றா பாருங்க வெறும் நம்ம பேர் மாத்திக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய சட்ட துணியை மாத்திக்கிறது மட்டுமல்லங்க. கடவுள் பாருங்க நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், அவரோடு உறவு கொண்டு அவர் கொடுக்கிற அத்தனை தரிசனங்களையும் பார்த்து தேவன் எவ்விதமாக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், எதற்காக உண்டாக்கி இருக்கிறார், இந்த வாழ்வு எதற்காக என்று ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க கடந்த காலங்கள் எல்லாம் நான் கூட அனுபவிக்காமல் வெறும் பாடு, கஷ்டம், போராட்டம், நிந்தனை, அவமானம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு ஒரு நாள் வந்தது. அந்த நாள்ல பாருங்க மனிதர்கள் எல்லாம் கைவிட்டாங்க. ஒரு நாள் அழுது கொண்டிருந்தேன். ஜெப நேரத்துல அழுது கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எனக்காக உதவி செய்கிற நபர்கள் எல்லாம் விலகி சென்றார்களே, எனக்கு யாரும் இருக்கிறார் என்று நினைத்தேனோ அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அழுகிற நேரத்தில் பாருங்க கடவுள் பரலோகத்தை திறந்து எனக்கு காண்பித்தார். அவர் பாருங்க, இந்த உலக கண்களை மூடி நீங்கள் செபிக்கும் பொழுது பாருங்க இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் மனக்கண்ணுல தெரியும். அப்படி என் தேவன் எனக்கு பாருங்க இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் என்னை அழைத்து சென்றார். தேவன் அங்கு அழகாக அமர்ந்திருப்பதையும் தேவனோடு நான் அங்கு சென்று அவர் அருகில் நிற்பதை நான் அந்த தரிசனத்தில் கண்டேன். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா? பணம் கொடுத்தால் வாங்க முடியுமா? இப்படிப்பட்ட சலுகைகளை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று இன்றைக்கு அநேக பேர் பாருங்க அவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். எதற்கு? நான் ஒரு பிரியாணி சாப்பிட்றேன், என் சகோதரி பட்டினியா இருந்தா நான் விடுவேனா? ஏன் என் சகோதரியும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஆசையை மனிதனுக்குள் வைத்தவர் தேவன்க.
நிஜமாவே சொல்ற வாழ்க்கையில நம்ம அனுபவிச்ச சந்தோஷத்தை மத்தவங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? தினம்தோறும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்னையிலிருந்து நம்ம போக போறோம். அதற்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே சலுகை உண்டு என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்துல அநேக சலுகைகள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சலுகையை தேவன் மாத்திரமே எங்களுக்கு கொடுக்க முடியும். தேவனோடு பேசுகிறது, தேவனோடு ஆண்டவரே உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அன்னைக்கு நுழையிறவங்க கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, இயேசு கொலை செய்த அப்புறமா இன்னைக்கு நாங்கள் தைரியமாக உம்முடைய கிருபாசன தண்டையில் சேரலாம் என்று நீர் ஆண்டவரே எழுதியிருக்கீங்கப்பா. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்து, இந்த வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்த எங்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாவித போராட்டங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.